வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ கிளாஸ் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர், டிஜிட்டல் சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த சோலார் சார்ஜிங் கண்ட்ரோல் பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தியரிட்டிக்கலாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் எப்படின்னு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் அவசியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா ஒரு பேனல்லேருந்து வர்ற அவுட்புட் வோல்ட்டை, இப்போ ஒரு பேனல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு மினிமம் இந்த மாதிரி டைப் ஒரு ஸ்மால் பேனல் இருக்குது. இது வந்து 6 வோல்ட் 5 வாட் பேனல் இருக்குது. இந்த பேனல் அவுட்புட்லேருந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து ஒயர் வரும், கனெக்டர் வரும். இதன் மூலிமா தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் வர்ற வோல்ட் எப்பவுமே எவ்வளோ இருக்குன்னா, என்ன வோல்ட் அதில் பேனலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதோட டபுள் த வோல்ட்டு தான் வெளியே வரும். ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, சூழ்நிலை, இந்த சோலார் இன்டென்சிட்டி இதெல்லாம் கூடி குறையும். பட் அவுட்புட் வோல்ட் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போது உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் பேனல் அப்படின்னா நியர்லி 22, 21, 22 இந்த மாதிரிலாம் வரும். ஓகே, அப்போ அவ்வளோ வோல்ட் வரும். அந்த வோல்ட்டை டைரெக்டாக கொண்டு போய் ஒரு பேட்டரிக்கு கொடுக்க முடியாது, அல்லது ஒரு லோடுக்கு கொடுக்க முடியாது. அப்போ பேட்டரி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது, அல்லது லோடு கொடுத்தா லோடு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் இணைக்கிற இன்பிட்வீன் திஸ் என்ன வேணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் வேணும். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வேணும். லாஸ்ட் கிளாஸில் ஒரு எக்ஸைட் கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அது வந்து ரொம்ப லோ பட்ஜெட், 350 ரூபா வரும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது 750, 750 ரூபா வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஓகே, கண்டிப்பாக இந்த கண்ட்ரோலர் வேணும் நீங்கள் எந்த ஒரு பேனல் யூஸ் பண்ணாலும். ஸ்டூடெண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கடைக்கு ஒரு சோலார் பேனல் உங்களுக்கு பண்ணுங்கள், டிசைன் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணும். ஒரு பேனல் வேணும், ஒரு கண்ட்ரோலர் போர்டு வேணும், தென் ஒரு பேட்டரி வேணும். அவ்வளோதான். லோடு தான் ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்குது இல்லையா. இதன் மூலிமா ஒரு லோ பட்ஜெட்டில், உங்கள் பட்ஜெட் எந்த பட்ஜெட் இருக்கோ தகுந்த மாதிரி. ஏன்னா 350 ரூபாயிலிருந்து பேனல் இருக்குது. ஓகேவா, 3500 ரூபா வரைக்கும் பேனல் இருக்குது. ஓகே, அதனால் இந்த 350 ரூபா பேனலோ அல்லது 650, 900 ரூபா, 1500, 1800 இந்த மாதிரிலாம் இருக்குது, பேனல் இருக்குது. அதாவது பவரை பொறுத்து. இப்போது உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு 12 வோல்ட்டு 10 வாட் இருக்குது, 12 வோல்ட் 25 வாட் இருக்குது, 12 வோல்ட் 50 வாட் இருக்குது, 12 வோல்ட் 100 வாட் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு வேலை உங்கள் ரிக்யர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி. ஓகேவா. இப்போது அந்த மாதிரி பேனல் வாங்கி நீங்களே சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓனாக மேக் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. என்னென்ன நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். தியரி பொதுவாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா. எங்கிட்ட எல்லா காம்போனன்ட்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போது இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் இதை உபயோகப்படுத்தணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, பாருங்கள் இந்த இடத்துல மொத்தம் வந்து 6 சாக்கெட் இருக்குது. இந்த பின் இருக்குது, கனெக்டிங் இருக்குது. இதில் நடு சென்டரில் இருக்குது இல்லையா, இது வந்து பேட்டரியோட ப்ளஸ்ஸு, இது பேட்டரியோட மைனஸ். இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு, இந்த பேட்டரியோட மைனஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேவா. தென் இது வந்து லோடோட ப்ளஸ்ஸு, லோடோட மைனஸ். இது சோலார் பேனலில் வர ப்ளஸ்ஸு, சோலார் பேனலோட மைனஸ். சோலார் பேனல்லேருந்து டிசி வோல்ட்டு தான் வெளியே வரும். ஓகேவா. அதனால் இருந்தாலும் நம்ம பேட்டரி டைரெக்டாக சார்ஜ் பண்ணுறதோ டைரெக்டாக ஒரு லோடுக்கோ கொடுக்க முடியாது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த யூனிட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த யூனிட் வந்து 2 விதமான அடாப்டேஷன் இருக்குது. அதாவது வந்து சோலார் 12 வோல்ட் பேனலுக்கும் 24 வோல்ட்டுக்கும் மேனேஜ் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனைஸ் ஆகிற மாதிரி தான் இந்த சர்க்யூட் டிசைனிங் இருக்குது. நீங்கள் 12 வோல்ட்டுக்கு ஒரு சுவிட்சும் 24 வோல்ட்டுக்கு ஒரு சுவிட்சும் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து 12 வோல்ட்னா 12 வோல்ட் பேட்டரியை அதில் கனெக்ட் பண்ணணும். அந்த 12 வோல்ட் பேட்டரி லித்தியம் பெரோபாஸ்பேட்டாக இருக்கலாம், லித்தியம் அயனாக இருக்கலாம், இல்லையா லெட் ஆசிட் பேட்டரியாக இருக்கலாம். எந்த பேட்டரியாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, 12 வோல்ட் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்த உடனே இந்த வோல்டேஜ் உள்ளுக்குள்ளே வந்தோன்னு தான் இந்த சர்க்யூட் ஒர்க் பண்ணும். இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அப்போது இந்த போர்டு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய போர்டு, கண்ட்ரோலர் போர்டு, இது வந்து என்ன ஆகிக்கும், உங்களுக்கு அந்த 12 வோல்ட்டுக்கு சிங்க்ரனைஸ் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை கொடுத்துடணும். தென் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், பேனல் கொடுக்கணும், பேனல் சப்ளை இதில் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் லோடு கொடுக்கணும்.
ஒருவேளை டிட்டேச் பண்ணுறதா இருந்தால், ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் எது ஃபஸ்ட்டு கொடுத்தோம், எது செகண்டு தேர்டு கொடுத்தோமோ அந்த மாதிரி இப்படி ரிவர்ஸ் பயாஸில் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? மெல்ல மெல்ல ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இது வந்திருக்கு, இந்த மாடல் வந்திருக்கு, நீங்கள் வாங்கியிருக்கீங்க, பேனல் வாங்கிட்டீங்க. இது இருந்தால் தான் அவுட்புட் வோல்ட்டு 12 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வெளியே வரும். அட்லீஸ்ட் கான்ஸ்டன்ட் மீன்ஸ் 12.5 சம்திங் இந்த மாதிரி வரும். அந்த வோல்ட்டு வர வோல்ட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அவுட்புட்டில் வர்ற வோல்ட்டை இந்த சுவிட்சு மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை ப்ரெஷ் பண்ணால் அவுட்புட் வரும், ப்ரெஷ் பண்ணி கட் ஆகிரும். ஓகே, பொதுவாக இந்த சோலார் கண்ட்ரோலில் இருந்து நீங்கள் ஒரு இன்வெர்ட்ரு கொடுக்குறதா இருந்தால் பேட்ரி கனெக்ஷன்லேருந்து கொடுங்க. இந்த அவுட்புட்டை ஒரு லோ ஆப்ரேட்டிங் டிவைஸ், ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு பிஎல்டிஎஸ்சி ஃபேன் அல்லது ஒரு 22 வாட் இருக்கக்கூடிய ஒரு லோடு, ஒரு எல்இடி டியூப் லைட் இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இதிலிருந்து இன்வெர்ட்டருக்கு எடுக்க வேண்டாம் இந்த இடத்துலேருந்து. ஓகே, சரி. இந்த சாக்கெட் எதுக்கு இருக்குது? இது 5 வோல்ட் அவுட்புட் வரும், 2 ஆம்பியர் அவுட்புட்டு. ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணலாம். மொபைல் ஃபோன்னா ஒரு இந்த மேனுவல் இருக்கு இல்லையா, பட்டன் டைப் ஃபோன், அதுக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டுக்கெல்லாம் சில ஃபோனுக்கு மேட்ச் ஆகாது. ஓகேவா? சரி, ஏன்னா அது உங்களுக்கு ஹை ஸ்பீடு சார்ஜிங் இருக்கும். ஓகே, இதில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் நான் பார்க்கக்கூடிய யூனிட்டு. சேம் லைக் திட், ரெண்டும் ஒன்று தான். அந்த சைனீஸ் பீஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேலை முன்ன பின்ன இருக்கும். 10 ஆம்பியரா, 20 ஆம்பியரா, 30 ஆம்பியராக இருக்கும். அதாவது 10 ஆம்பியர் வரக்கூடிய பேனலில் வரக்கூடியதாக இருந்தால் 10 ஆம்பியருக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி ஒரு யூனிட் யூஸ் பண்ணிக்கணும். இல்லையா 20 ஆம்பியர் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, 30 ஆம்பியர் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி. இதை பற்றி டீட்டெயில் வீடியோ அடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு. அதாவது எப்படி ஒரு ஆம்பியர் நம்ம செலக்ட் பண்ணுறது, எந்த யூனிட் வாங்கலாம், 10A-வா, 20A-வா, 30A-வா அப்படின்னு. ஓகே, இதுதான் அதனுடைய கனெக்ஷன் பாயிண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. இதான் யூனிட்டு. நான் சொன்ன மாதிரியே இது பேனலுக்கு கொடுக்கணும், தென் பேட்டரி கொடுக்கணும், இது லோடு கொடுக்கணும், ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த பேட்டரியில் இருந்து தான் ஒரு இன்வெர்ட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கும், சோலார் இன்வெர்ட்டர். இந்த சோலார் இன்வெர்ட்டர்லேருந்து நம்ம எந்த லோடு வேணால் கொடுத்துக்கலாம். ஈவன் வாஷிங் மிஷின், மிக்ஸி எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பவரை பொறுத்து, இதில் 3000 வாட்ஸ் பவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ பார்க்கலாம். இப்படி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்து காமிக்க போகிறேன் உங்களுக்கு எப்படின்னு. இப்போ பார்க்கலாம். இதான் இந்த யூனிட், இதுதான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட் நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட்டாக ஒரு ஒயர் கொடுத்தே வச்சுட்டேன். இந்த இடத்துல ஒயர் கொடுத்தே வச்சுருக்கேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இது சோலாருக்கு, இது பேட்டரிக்கு, இது லோடு, அவுட்புட் லோடுக்கு நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, சரி. இப்போது நம்ம ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பேட்டரி சுட் பி மினிமைஸ். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. பேனல் வெளியில் வச்சுருக்கேன். அதை இது வீடியோக்குள்ளே கேமராக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியிலிருந்து ஃபஸ்ட்டு நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா பாருங்கள், இந்த இடத்துல என்னது என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஒயர் எதுக்கு அப்படின்னு கேட்டால், இதுதான் சோலார் பேனல்லேருந்து வருது. இதை நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது மெல்ல கொஞ்சம் ஒரு என்லார்ஜ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், ஈஸியாக தெரியும். ஓகேவா? இல்லை காமிக்குது பேட்டரியோடைய வோல்ட் 12.5 வோல்ட் காமிக்குது. கூடவே பேட்டரியோட சிம்பிள் வருது. முக்கால்வாசி ஃபில்லாக இருக்குது. இப்போ இதுதான் உங்களுக்கு மெனு. இதை ப்ரெஷ் பண்ணோம்னா ஒவ்வொரு மோடு மாறும். 14.4 வோல்ட் மேக்ஸிமம் வோல்ட். தென் 12.6 இது லோடுக்கு வரக்கூடிய வோல்ட். இல்லை அம்புக்குறி போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி, பக்கத்தில் பல்பு பணம் போட்டிருக்கு. இந்த லோடுக்கு வர வோல்ட்டு 12.6. வேணும்னா ஒரு லோடு கொடுக்கலாம். பாருங்கள், பெரிய லோடு ஃபுல்லாகவே ஒரு எல்இடி, இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எரியுது. ஓகேவா? சரி, இதை எடுத்துட்றேன். இப்போது லோடு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் அவுட்புட் வெளியே வரும். சரி, இப்போது 12.5 இந்த மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணும்போது என்னென்ன 1 by 1 வரும். 12.6 இந்த பேட்டரி எம்டி ட்ரை அப்படின்னா 10.7 வோல்ட். நம்ம இதெல்லாம் மாற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
தென் 24 ஹவர்ஸாக இல்லையா, ஃபுல் டே இந்த பேனல் ஒர்க் பண்ணணுமா, இந்த யூனிட் ஒர்க் பண்ணணுமா, இல்லை அடுத்தது ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது வந்து B1 இந்த மாதிரி இருக்குது. இது டிகிரி சென்டிகிரேட், எவ்வளோ சென்டிகிரேட் டிகிரி இருக்குது அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலர் டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே ஹீட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த யூனிட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பை மோடு வந்துடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா சூடு குறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஒர்க் பண்ணும்போது ஹீட்டாக ஆரம்பிக்கும். ஓகேவா. இதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி பிளேட், மெட்டல் பிளேட் இருக்குது. இந்த ஹீட்டை வந்து டெசிபேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃப்ரீ வெண்டிலேஷனுக்கு இடத்துல இந்த யூனிட்டை யூஸ் பண்ணணும். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் எல்லாமே 4² mm ஒயர் யூஸ் பண்ணணும். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஒயர் இல்லாமல் என்ன நெசசரி தேவையோ அந்த அளவுக்கு ஒயர் யூஸ் பண்ணிக்கணும். எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எலக்ட்ரானிக்ஸில் பற்றிய ஒரு நல்ல அவேர்னஸ் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அது மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சோலார் சிஸ்டத்தை பற்றி, சோலார் எனர்ஜி 100% நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. இதை நம்ம எல்லா நாளுமே நம்ம உபயோகப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இபி கரண்ட் லைன் இல்லாத இடம் இன்னும் எத்தனையோ இடம் இருக்குது. அந்த வீட்டுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், நாம் இந்த மாதிரி சோலார் சிஸ்டமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். இது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு தொழிலாகவே நீங்கள் செய்யலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சிட்ருக்காங்க. 15 டேஸ்க்கு முன்னாடியே இந்த பேனல் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே பேனலெல்லாம் சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதேமாரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சிம்பிளாக எரெக்ஷன் பண்ணி ஒரு வீட்டுக்கு 2 பல்ப் 3 பல்ப் 4 பல்ப் இருந்தால் கூட போதும், எங்களுக்கு இது இருந்தாவே போதும்னு கேட்குறவங்க இருக்காங்க. சில வீட்டில் பகல் டைம்லேயும் இருட்டாகவே இருக்கும், லைட்டு போடணும் அப்போ தான் தெரியும். அவங்க வீட்டுக்கெல்லாம் பகலையெல்லாம் இந்த பேனல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில வீட்டில் தேவைப்பட்டால் ஒரு பேட்ரி ஆட் பண்ணி நைட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. நீங்களும் ஒரு என்ஜினியராக மாறணும் அப்படின்னா தொடர்ந்து சேனல் வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சோலாரில் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து பாருங்கள், இப்போ இன்புட் கொடுக்க போகிறேன். இதில் பேட்ரி கொடுத்துட்டேன், இப்போ இன்புட் கொடுத்துட்டேன். இன்புட் கொடுத்தேன்னா எப்படி இருக்குது பாருங்கள். நான் வேணால் கொஞ்சம் ஒன்று என்லார்ஜ் பண்ணுறேன். எப்படி இருக்குது, இப்போ இந்த இடத்துல பேனல் சிம்பிள் வருது, கூடவே ஒரு அம்புக்குறி பேட்ரி சார்ஜ் ஆகிட்டுருக்குது காமிச்சிட்ருக்குது, எத்தனை வோல்ட்டில் சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு காமிச்சிட்ருக்கு. இதிலேருந்து அவுட்புட்டில் ஒரு அம்புக்குறி போட்டு அந்த லோடுக்கு ரெடியாக நிற்கிது. இப்போ லோடு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதான் லோடு இங்கே இருக்குது வச்சுருக்கேன். இந்த லோடில் கொடுக்குறோம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், பக்கா பிரைட்னஸ் வேணால் திருப்பிடுறேன். ஓகேவா, திருப்பி வச்சிட்றேன், மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் பிரைட் எவ்வளோ பிரைட் இருக்குதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக பக்கா பிரைட் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 10 பல்ப் இருக்குது, 10 பல்ப் குரூப் ஆஃப் பல்ப் இருக்குது. ஓகே, நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே கட் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த லோடை நான் வேணுன்னா ஐசோலேட் பண்ணிடுறேன். லோடை ஐசோலேட் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இந்த சிம்பிள் இல்லை, இதை ப்ரெஷ் பண்ணேன்னா இந்த இடத்துல இந்த பல்ப் சிம்பிள் வரும். ஓகேவா. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு லோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு இதில் வந்து 2 ஆம்பியர் கரண்ட் வர்றதுனால இது லோடு வந்து 50 வாட்ஸ் அந்த லெவலுக்கு 100 வாட்ஸ் வரைக்கும் லோடு கொடுக்கலாம், இருந்தாலும் கொடுக்க வேண்டாம். ஓகேவா. இந்த சுவிட்சை ஆன் பண்ணி அவுட்புட்டை வேணுன்னா எடுத்துக்கலாம், கட் பண்ணிடலாம். பட் இந்த சுவிட்சை டெஃபன் பண்ணாமல் அவுட்புட்டில் ஒரு சுவிட்சு கொடுத்து அங்கே ஒரு லோடு பல்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பல்ப் காமிச்சிருக்கேன், ஒரு 12 வோல்ட் பல்பு பாருங்கள். இந்த மாதிரி பல்ப் இருக்குது. இது வந்து ஒரு 9 வோல்ட் 230 வோல்ட்டில் வரக்கூடிய இந்த பல்பு ஒர்க் பண்ணணும்னா இதுக்கு 230 வோல்ட் வேணும். அதுக்கு நம்ம இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்ப் இருக்குது, ஒரு செட் ஆஃப் பல்ப் ஒரு ரோ இருக்குது. இது 100 rupees வரும் என்னுடைய காஸ்ட். இதுவரை இந்த மாதிரி செட் ஆஃப் பல்ப் வித்து சுவிட்சோடு வரும், 100 rupees வரும்.
நம்ம இதை வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். வேணால் ஒயர் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த இன்வெர்ட்டர் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பாருங்கள், இதுதான் அந்த இன்வெர்ட்டர். இதில் வந்து 150 வாட்ஸு, பின்னாடி ஏசி சாக்கெட் 2 இருக்குது. இதன் மூலிமா நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒன்று மொபைல் சார்ஜோ அல்லது வேறு ஏதாவது அவுட்புட் எடுத்துக்கலாம். 2 அவுட்புட் எடுத்துக்கலாம். ஒரு எல்இடி டிவி, இல்லை அப்படின்னா ஒரு பிஎஸ்டிஎல் இருக்கக்கூடிய டிசி ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேனு, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போது இந்த இன்வெர்ட்டர் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 390, 390 வரும். ஓகே, இப்போது சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. பேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் மறுபடியும் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பாருங்கள், ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. என்ன இந்த பட்டன் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா பாருங்கள், ஒன்று சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ வோல்ட்டு என்னங்கிறது. ஓகே, 24 ஹவர்ஸு B1 போட்டிருக்கு. B1 சென்டிகிரேட் டிகிரி எல்லாமே இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் பேட்டரி கொடுக்கக்கூடிய பேட்டரி மாற்றணுன்னா கூட செட்டிங்ஸ் மாற்றலாம். அதை நான் முன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் அந்த யூனிட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு லோடு யூஸ் பண்ண முடியும். இதில் அவுட்புட் இருக்கு இல்லையா, இதில் அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு ஒரு போன் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அவுட்புட் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு போன் நீங்கள் வச்சிட்றேன். ஓகே, சார்ஜ் ஏறுது. ஓகேவா? சரி. அப்போது இந்த அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். 2 யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. 2 லோடுக்குமே பேரலாக கொடுத்துக்கலாம். அப்படி 2 லோடு கொடுக்கும்போது ஆம்பியர் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். 1 எடுத்திங்கன்னா 2 ஆம்பியர் அவுட்புட் வரும். அவங்க 2 ஆம்பியர் சொன்னால் கூட நம்ம 1 ஆம்பியர் லோடு தான் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பட்டன் டைப் போனால் தான் சூட்டபுளாக இருக்கும். லேட்டஸ்ட்டு வாட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு இது சூட்டபிள் ஆகாது. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு பேட்ரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். தென் வந்து உங்களுக்கு சோலார் பேனலுடைய இன்புட் கொடுத்துருக்கேன். அவுட்புட் என்ன, இந்த சோலார் பேனல் என்ன பண்ணுதுன்னா இந்த கண்ட்ரோலர் இதில் வரக்கூடிய வோல்ட்டு 20 வோல்ட் ஆர் 21 வோல்ட் வேரியபிளாக வரக்கூடிய டிசி வோல்ட்டை ரெகுலேட் பண்ணி 12 வோல்ட்டாக கொடுக்குறது தான் இந்த யூனிட்னுடைய வேலை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லோடு எடுக்கணுன்னா நீங்கள் இந்த பேட்டரிக்கு வர கனெக்ஷன்லேருந்து நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதில் பேட்ரி செட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை இந்த யூனிட் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.